வணக்கம் தமிழா. இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சிவிக்ஸில் யூனிட் 3ல் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் போய் பார்த்துருங்க. 10th சிவிக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கும், 10th பாலிட்டின்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ நம்ம முக்கியமான கண்டென்ட்டு, டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை பார்க்கலாம். 10th தான் நான் படிச்சுட்ருக்கேன், டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கல, அவங்க சொல்கிறவங்களும் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நடத்துவோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் படிக்கலாம். ஸோ 2 பேருமே படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் எது முக்கியமோ எது இதில் இருக்கோ ஸோ அதை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிடுவேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்ட்ராவும் சொல்லுவேன், இந்த புக்கில் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவையானதை நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்களா, நம்ம இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அதில் வந்து டெல்லி வந்து என்னென்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. ஓகேங்களா? டெல்லி வந்து என்னது? நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு இருக்குல்ல, அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து யூனியனுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி தனித்தனியாக எதுக்கு எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரிலாம் சட்டம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மான ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பார்ட் 6 கீழே கான்ஸ்டிடியூஷனில் எந்தெந்த ஆர்டிக்கல்குள்ளே வருது பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 152 to 237. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல்குள்ளே பார்ட் 6ல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதை பற்றி சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட 3 முக்கியமான பிரான்ச். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே டிட்டோவாக இருக்கும். சரிங்களா? அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே மாடிஃபை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும், பேரில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அந்த லெசனை ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் போட்ட வீடியோஸ் வந்து ஒரு 4 பார்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஈஸியாக புரியும். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு இதுக்குமே தமிழாக்கம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயும் சொல்லுவேன், இருந்தாலும் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடைய பிளேலிஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அதை போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா 3 மெயின் பிரான்ச்சஸ் சொன்னோமா, அதே தான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, இந்த 3 தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மைண்ட் மேப் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ் கீழே யார் வருவா பார்த்தீங்கன்னா கவர்னர், அவருக்கு சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இந்த 3 கொடுத்துருக்காங்களா, இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வருவாங்க. லெஜிஸ்லேச்சர்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியலி பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதர் கோர்ட்ஸு. ஓகேங்களா? அதில் என்ன பார்த்துருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு, இது எல்லாமே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்களாம் வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த மைண்ட் மேப்பை கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், இதை பார்க்கலாம். இதில் வந்து கவர்னரை பற்றி இதில் பார்த்துடலாம். கவர்னர் வந்து எக்ஸிக்யூட்டிவில் டாப்பில் இருக்கார். நம்மளுக்கு எப்படி சென்ட்ரல், அதாவது நேஷ்னல் லெவலில் வந்து பிரசிடெண்ட்டோ, ஸ்டேட் லெவலுக்கு கவர்னர். ஓகேங்களா? பிரசிடெண்ட்டையும் கவர்னரையும் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி ரோலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் யார் பார்த்தீங்கன்னா கவர்னர். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா கவர்னர். ஓகேங்களா? அந்த கொஷின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது ரிப்பீட்டட் கொஷினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எந்த ஆர்டிக்கல் படி இவருக்கு அந்த பவர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 154 படி இவருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து ஸ்டேட்டில் இவருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 154. ஓகேங்களா? கவர்னருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து எப்படின்னா ஆர்டிக்கல் 154. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். கவர்னர் வந்து யாருனால அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்கன்னா பிரசிடெண்ட்னால. ஓகேங்களா? பிரசிடெண்ட் தான் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் வந்து நியமிப்பார். இவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் அவங்க இருப்பாங்கன்னா 5 வருஷம். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து பிரசிடெண்ட் நினச்சாங்கன்னா வருஷத்தை கூட்டி இருக்க வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் ஹைகோர்ட் கேன் ஹாஸ் நோ ரூல். அதாவது லெஜிஸ்லேச்சரோ, சட்டமன்றமோ சரி, இல்லைனா கோர்ட்டோ,
இது ரெண்டுமே நம்ம கவர்னர் வந்து எதுவுமே பண்ண முடியாது. கவர்னரை வந்து ஆட்சியிலேருந்து தூக்க முடியாது. ஸோ கவர்னருக்கு அது ஒரு பவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 158, அதாவது 158(3)A இதுபடி என்னென்னா ஒரே பர்சன் வந்து 2 ஆர் 3 ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக இருக்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 158 வேர் த சேம் பர்சன் இஸ் அப்பாயிண்டட். ஒரே ஆள் வந்து 2 ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னராக இருக்கலாம். இதில் என்ன கவர்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து பில் பாஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறவர் கவர்னர். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் வந்து ஒரே ஸ்டேட்டில், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் அவர் வந்து பிறந்திருக்காரு, ஆனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்னராக இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் அந்த இடத்துல வந்து கவர்னராக இருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அவங்க வந்து கவர்னராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 157 அண்ட் 158 இவங்களுடைய எலிஜிபிலிட்டியை பற்றி பேசுகிறது வந்து இந்த ஆர்டிக்கல் 157 அண்ட் 158. ஓகேங்களா? இவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா அவங்க இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 35 வயசு வந்து உங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து வேறு எந்த பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ எந்த விதமான மெம்பராக இருக்கக்கூடாது. வேறு எதுவும் ப்ராஃபிட்டபிள் ஜாப் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த அதெல்லாம் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். இவருடைய ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இவர் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோட ஹெட்டாக இருக்கார். இவருக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து எப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் இவங்களுக்கு எல்லாமே ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இந்த இதில் போட்டிருக்கு பாருங்களேன். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னால் நம்ம என்னன்னு பார்ப்போம். சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து செலக்ட் பண்ணுறவங்க தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது எல்லாமே டீட்டெயிலாக அந்த லெசனில் பார்த்துருவோம். என்னடா அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த இதில் பார்த்துருவோம். இப்போ வந்து கவர்னர் மட்டும் பார்ப்போம். கவர்னர்னால் ஆளுநர். ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் பவர். இவருக்கு வந்து என்ன எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் மெஜாரிட்டியாக வின் பண்ணுற அந்த பார்ட்டி இருக்குல்ல. ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், அதாவது சட்டமன்றம் அந்த தொகுதியில் வந்து நம்ம யார் வந்து அதிகமான மெஜாரிட்டியோடு வின் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டியோட லீடரை வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார் பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் அந்த மெஜாரிட்டி லீடரை வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் அதர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதாவது அதுக்கு அடுத்து இருக்கிற மினிஸ்டர்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் சொல்கிறோம்ல, அந்த அமைச்சர்கள்லாம் யார் மூலியமாக பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் கொடுப்பார் இவங்கெல்லாம் போடலான்ட்டு. ஸோ அவங்கள எல்லாமே நியமிக்கிறது யார், அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், அவங்க பொறுப்பு கொடுக்கறது யார் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்குற பவர் இருக்குது. ஆனால் யார் வந்து சூஸ் பண்ணுவான்னா சீஃப் மினிஸ்டர் தான் இவங்கன்னு சொல்லுவார். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவர் கீழே வேலை பார்க்குறவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது நான் இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பிடிஎஃப் காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க் பண்ண ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ மட்டும் மார்க் பண்ணாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் மார்க் பண்ணி வரும். டோன்ட் வரி. இந்த வீடியோ ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த மார்க் பண்ணுறது கூட செகண்டரி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே நீங்கள் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ரோல் நான் சொல்கிறது மட்டும் லிசன் பண்ணிகிட்டே இருங்க. சேர்மன் இருக்காங்களே, ஸோ சேர்மனு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியே எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இருக்கும். இப்போ கேரளானா கேரளாவில் ஆரம்பிக்கும் கேபிஎஸ்சி இந்த மாதிரியே. ஸோ இந்த மாதிரியே பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனையும் மெம்பர்ஸையும் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையுமே கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ஹி ஆக்ட் அஸ் அ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். இப்போ யூனிவர்சிட்டிலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி, இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, அங்கே பார்த்தீங்கன்னா யார் சான்சலர், யூனிவர்சிட்டினாலே சான்சலர் யாராக இருப்பாங்கன்னா கவர்னர் தான். அவங்க கையில் தான் டிகிரிலாம் வாங்குவாங்க. ஓகேங்களா? பட்டமளிப்பு விழா யாரை வந்து கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் யூனிவர்சிட்டிஸ்லாம் கூப்பிடுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் வைஸ் சான்சலரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறவர். ஓகேங்களா, வைஸ் சான்சலரை யார் அப்பாயின்ட் பண்ணுவா பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸுக்கு கவர்னர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டாங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடத்தலே சொல்லிட்டேன், பிரசிடென்ட் ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த அவசர கால நிலை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கலைக்கப்பட்டுரும். இப்போ டிஎம்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்னா டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னரோட ஆட்சி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இது எல்லாமே அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் பவர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அவருக்கு என்ன பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவர் நினச்சா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றத்தை அவர் கலைச்சிடலாம். ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு நினச்சாருன்னா அந்த சட்டமன்றத்தை அவர் கலைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவர் தான் எல்லா அந்த சட்டமன்ற மீட்டிங் நடக்கும்ல, ஸோ அந்த ஃபஸ்ட்டு செஷனை வந்து இவர் தான் இனாகரேட் பண்ணி வைப்பார். நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு எலெக்ஷன் முடிச்சு ஃபஸ்ட்டு செஷன் இருக்கும்ல, அப்போல்லாம் இவர் தான் இனாகரேட் பண்ணி வைப்பார். நெக்ஸ்ட்டு எல்லா வருஷத்துலேயும் ஃபஸ்ட் செஷன் வந்து இவர் போய் ஆரம்பித்து வைப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து அந்த ஹவுசஸ் இருக்குல்ல, நம்ம சொல்கிறோம் இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே இவர் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவார். எதுக்கு ரிகார்டிங்னா ஏதாச்சும் பில் பெண்டிங்கில் இருக்குது, இந்த பில் பெண்டிங்கில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹி கேன் அப்பாயிண்ட் எனி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு ப்ரிசைட் ஓவர். இதில் என்ன சொல்ல வராருன்னா ஸ்பீக்கர், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு சொல்ல வராங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரையும் டெபுட்டி ஸ்பீக்கரும் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ஹி கேன் அப்பாயிண்ட் ஒன் மெம்பர் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது ரொம்ப முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 234 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க. அதில் ஆனால் டோட்டலாக வந்து 235. அந்த 235 ஒரே ஒரு ஆள் வந்து கவர்னர் வந்து சூஸ் பண்ணுவார். யாரை பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணுவார். ஸோ இது வந்து அவருக்குரிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி நாமினேட்ஸ் 1/6, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 1/6 ஆஃப் த மெம்பர் வந்து இவர் வந்து சூஸ் பண்ணுவார். என்ன பேசிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டேலண்டடாக இருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரில், சயின்ஸில், ஆர்ட்டில், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ், இந்த இதெல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் டேலண்டடாக இருந்தாங்கன்னா இவர் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து செலக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் என்னென்னு பார்ப்போம் டீட்டெயிலாக, டோன்ட் வரி, பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பில்லும் நான் ஏற்கனவே சொன்னேன், இவருக்கு இருக்கிற பெரிய பவர் பார்த்தீங்கன்னா பில்லு வந்து இவர் சைன் போட்டால் தான் அது வந்து ஆக்டாக மாறும். நான் ஏற்கனவே பிரசிடென்ட் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கப்பா, நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா புரியாமல் இந்த வீடியோ பார்க்குறது வேஸ்ட்டு. நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு. அதே ப்ராசஸ் தான் இங்கேயும், நான் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். இப்போ பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து பில்லு கொடுத்தாங்கன்னா, பில்லுனா ஒன்றும் இல்லை, மசோதா தாக்கல் செய்கிறாங்கன்னா அந்த மசோதா வந்து கடைசியாக பிரசிடென்ட்டை போகும். பிரசிடென்ட் அதை சைன் போட்டார்னா மட்டும்தான் அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறும், அது வந்து செயல்முறைக்கு வரும். அதே மாதிரியே நம்ம ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலில் இருந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருந்தோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்தோ பில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியே வந்து சட்டம் இது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாமே மூணு கட்டமாக வந்து ரீட் பண்ணப்பட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக கவர்னர்கிட்ட போய் கவர்னர் வந்து சைன் போட்டால் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இதுதான் அவருடைய பவர், முக்கியமான பவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், அதாவது இவர் தான் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாமே என்னென்ன ரிப்போர்ட்லாம் இவர் சப்மிட் பண்ணோம்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆடிட்டர் ஜெனரல், இந்த மாதிரி எல்லாமே இவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முன்னாடி, சட்டமன்றத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும் ஆனுவல் ரிப்போர்ட். இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த கமிஷன்ஸ்லாம் ஆள் நியமிச்சிருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது இவருடைய ரோல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பவர். இவருக்கு என்ன ஃபினான்ஷியல் பவருக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த கவர்னர் the duty to get prepared and introduce to the legislative. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா
இவர் வந்து அந்த ஆனுவல் பட்ஜெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட், அதாவது தற்காலிகமாக ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் இருந்தாலும் இவர் அதுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அதையுமே இதை சப்மிட் பண்ணுவார். ஸோ ஓகேங்களா, இவருக்கு ஒரே பவர்னா ஆனுவல் பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு மணி பில்லு. மணி பில் ஏற்கனவே சொல்லிட்டேன். மணி பில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதை வந்து இவர் தான் சைன் போட்டால் தான் ஃபைனலாக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் அதை ஏற்கனவே சொன்னேன். தற்காலிகமான நிதி எதுவும் தேவைப்பட்டாலுமே இவர் நினச்சாதான் அதை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹீ கான்ஸ்டியூட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் 5, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து இவர் ரினியூ பண்ணிவிட்டு, அதாவது நியமிக்கிறது எல்லாமே இவர் தான் பார்ப்பார். ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பிரசிடெண்ட்டில் பார்க்குறப்பயே பாதி பார்த்தோம். ஒரே மாதிரி ரோலாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஜுடிஷியல் பவர் பார்த்தீங்கன்னா ஹீ அப்பாயிண்ட்ஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். இதே தான் பிரசிடென்ட் பார்த்தோம். பிரசிடென்ட் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மொத்த இந்தியாவுக்குமே சட்ட வல்லுநர், அதாவது லாயரில் ரொம்ப ஹையஸ்டான பொசிஷனில் இருக்கிறவங்க தான் அந்த அட்டார்னி ஜெனரல். அவர் வந்து இந்தியாவுக்கே செலக்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டு, ஸ்டேட்டுக்கு மட்டும் செலக்ட் பண்ணுறவங்க வந்து கவர்னர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் போஸ்டிங்ஸ் அண்ட் ப்ரொமோஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறது, ப்ரொமோஷன் கொடுக்கறது எல்லாமே யாரோட பவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைகோர்ட்டில் கன்சல்டன்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறது யார் பார்த்தீங்கன்னா கவர்னர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அது யாருடைய கன்சல்டேஷன் மூலயமான கவர்னர். ஓகேங்களா. ஸ்டேட்டோட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்களா, அவங்களாம் நியமிக்கிறது வந்து பிரசிடென்ட்டு. ஆனால் கவர்னர் தான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் பார்த்தீங்கன்னா, இந்த பனிஷ்மெண்ட்லாம் இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாள் இன்னைக்கு வந்து கவர்னருக்கு ஒரு பதவி இருக்கும், சாரி அந்த பொறுப்பு இருக்கும். என்னன்னா ஏதாச்சும் ஒரு கிரிமினல் வந்து விடுதலை இரக்கம் காட்டி கருணை காட்டி விடுதலை செய்வாங்களே, ஸோ அந்த மாதிரி பவர் வந்து யாருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது, கவர்னருக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவருக்கு என்ன பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹீ கேன் கால் த லீடர், அதாவது ஏதாச்சும் ஒரு பார்ட்டியோட லீடரை கூப்பிட்டு மெஜாரிட்டி இல்லாதப்ப அவங்கள வந்து பார்ட்டி வந்து அதாவது ஒன்றும் குழப்பிக்காதீங்க, மெஜாரிட்டி இப்போ இல்லை, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி இல்லைன்ற பட்சத்தில் இவர் வந்து ஒரு பார்ட்டியோட லீடர், இவருக்கு ஒப்பீனியனாக இவருக்கு பிடிச்ச ஒரு பார்ட்டியோட லீடர் வந்து கூப்பிட்டு அசம்பிளியை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இதில் நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொன்னோம்ல, அந்த இதெல்லாம் வந்து இவர் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்பிக்கை இல்லா தீர்மானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நியூஸ்லலாம் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றுறப்ப இவர் வந்து என்ன பண்ணுவார்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவார். அந்த கூட்டத்தை வந்து கலைச்சி விட்டு ஆட்சி மாற்றம் செய்கிறதுக்கு இவருக்கு பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி பவர்ஸ்ன்னு இருக்குது. அது ஏற்கனவே சொன்னேன். எமர்ஜென்சி பவர் வந்து மொத்தமாக இந்தியாவில் 2 பேர் கையில் இருக்குது. ஒன்று வந்து கவர்னர், வந்து பிரசிடெண்ட், செகண்ட் வந்து கவர்னர். பிரசிடெண்ட் வந்து ஓவரால் நேஷனுக்கு போடுவார். கவர்னர் வந்து இங்கே சூழ்நிலை சரியில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேச்சை கேட்கல, ஒழுங்காக கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அண்டர் த ஆர்டிகல் 356 படி என்னென்னா பிரசிடெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பிரசிடென்ஷியல் ரூலை வந்து ஸ்டேட்டில் வந்து இம்போஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆர்டிகல் 356 ஆர்டிக்கலை பயன்படுத்தி கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் ரூல்னால் என்ன சொன்னேன், எமர்ஜென்சி அவசர கால நிலை சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டண்டானது கவர்னருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் சீஃப் மினிஸ்டரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.